இதுதான் அந்த ஃப்ளவர் கிளாக். ஸோ இது இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நடுவில் கிளாக் தெரியுதா? ஸோ இப்போ ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்குள்ளே கிளாக் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளவர் கிளாக். நம்ம மெயின் ஸ்கொயரில் இருக்கிறோம் ஜெனீவாவில். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரோலெக்ஸ் பில்டிங். இது ஸோ சுவிட்சர்லாண்டுக்கு வந்து கிளாக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியை சொல்கிறாங்க. லாங் டைம் அகோ இந்த சிட்டி உருவாகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் மாங்க் இருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜுவல்ஸ், ஐடல் வர்ஷிப் அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஜுவல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால மக்கள் வந்து அவங்கக்கிட்ட இந்த கோல்டு, டைமண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து வாட்சஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்படியே ஸ்டார்ட் ஆகி வாட்சஸோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே காஸ்ட்லியான வாட்சஸ் எல்லாம் இங்கே சுவிட்சர்லாண்டில் தான் கிடைக்கிது. செகண்ட்ஸ் முள்ளு மட்டும் கரெக்டாக சுற்றுது. இங்கே டைம் பாருங்கள், இப்போது 9:40. நம்ம ஊரில் மத்தியானம் 2 மணி 2:10. இங்கே 9:40. 4.5 hours டிஃப்ரென்ஸில் இருக்கோம். அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து ஜெனீவா லேக். அங்கே இன்னொரு 10 minutesல ஃபவுண்டன் ஸ்டார்ட் ஆக போகுது. அது பேர் ஜெனீவா ஃபவுண்டன். இங்கே பரவாயில்ல, இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. இது காமன் டாய்லெட்டு அங்கே தெரிகிறது, கண்டெய்னரில் இருக்குது. இங்கே ஒரு முக்கியமான ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்குறாங்க. கோல்டாக தான் இருக்குது. அரவுண்ட் 10 to 11 degree இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஜெனீவா லேக். அடுத்து யூஎன் பில்டிங் போக போகிறோம்.